தந்திரமா வலைக்குள்ள பிடிச்சு இழுக்கிறாங்க. பணங்கிற ஒரு ஆசையை கட்டுறாங்க, பொருள் ஆசையை கட்டுறாங்க. இன்னும் பல விதமான இந்த ஆண்டவர் சொல்றாரு, பொருளாசை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, பண ஆசை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த நாட்கள்ல பிரசங்கங்கள் ஒரு பெரிய கட்டிடம் போல கட்டி தேவாலயம்னு சொல்லி அதுல ஆத்துமாக்களை கூட்டி கொண்டு உட்கார வச்சு அங்க என்ன போதிக்கிறாங்க. நீங்க நீங்க யூடியூப் வலைத்தளங்கள்ல நீங்க எடுத்து பாருங்க, நிறைய சபைகளுக்கு போய் பாருங்க. ஆனா அங்க எங்களை என்ன பிரசங்கிக்கப்படுது? கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. பரிசுத்தத்தை குறிச்சு, கடிந்து கொள்ளுதலை குறிச்சு பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் எல்லாம் இந்த நாட்களில் தரைமட்டமாய் போய்விட்டது. இல்லை என்றான்னு சொல்ல வேண்டும். இல்லை என்று மரித்து போன பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை அங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றங்கள் தேவன் அந்த இடத்துல கட்டளை இட்டார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பணத்தை நம்பியோ பொருளை நம்பியோ எதை நம்பியுமே ஊழியத்துக்கு வரல. அவங்க வந்த ஊழியத்தின் நோக்கம் ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்கணும்.